இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 வெளியான ஹாரர் மிஸ்ட்ரி மூவியான நாஸ்ஃபெரட்டோ. ஒரு கொடூரமான வேம்பையர் ஒரு இளம் பெண்ணை அடைய நினைக்குது. அதுக்காக அந்த வேம்பையர் பண்ற வேலைகள் தான் இந்த படம் 1800 ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்டான ஒருத்தரோட மேரேஜ் நடக்குது. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓனர் ஹீரோயினோட ஹஸ்பண்டை கூப்பிடுறாரு. ஒரு செம டீல் வந்திருக்கு, அது நீ தான் முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு ரொம்ப தூரத்துல உள்ள ஒரு பாலடைஞ்ச கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டாரு. ஹீரோவும் அங்க போய் சேர்றான். அந்த கோட்டையில பல மர்மமான சம்பவங்கள் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே ஹீரோயினை அடையிறதுக்கு வேம்பையர் போட்ட பிளான் அவனுக்கு தெரிய வருது. இதே மாதிரி வேம்பையர் ஹீரோயின் அடையிறதுக்கு பல வேலைகளை பார்க்குது. அது என்னன்னு படத்துல பாருங்க. அட்மாஸ்பியர் வச்சு பயமுறுத்துறதுல இயக்குனர் ராபர்ட் எக்கர்ஸ் ரொம்பவே எக்ஸ்பர்ட். எக்ஸாம்பிளுக்கு அவரோட முந்தைய படங்களான தி விச்சர், லைட் ஹவுஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வரும். இதுல லைட்டிங், ஹாரர், பில்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த கோத்திக் செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா படம் தான் பொறுமையை சோதிக்குது. ரொம்பவே மெதுவான திரைக்கதை, ஜம்ஸ்கர் எல்லாம் ரொம்பவே கம்மி, ட்விஸ்டும் ரொம்ப இல்லை. லில்லி ரோஸ்டப் ரொம்பவே அருமையான சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காங்க. வேம்பையருக்கு செம மேக்கப் போட்டு விட்டுருக்கானுங்க. இவங்களுக்கு வேம்பையருக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு கொடூரமான ஷாட் வரும். செமையா எடுத்துட்டு போனுங்க. அது அட்மாஸ்பியரிக் ஹாரர் படம் பிடிக்கும். படம் ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்லன்னா கண்டிப்பா பார்க்கலாம்.